வணக்கம் ரசிகர்களே, நான் உங்கள் மோகன் பேசுகிறேன். தெருக்கூத்து வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இந்த சிகப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்தால் மட்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும். நன்றி. அதாவது அண்ணனாகிய பலராமமூர்த்தி முதலில் பிறந்தார். அண்ணன் பலராமமூர்த்தி. சரி, அவருக்கு பிறகு வைகுண்டத்தை பொற்பிடமாக எழுந்தருளிய ஸ்ரீமந்த கண்ணன் பலந்தாமன் பிறந்தார். பலந்தாமன். ஆமா, சரிங்க. அவருக்கு பிறகு இந்த சுபத்திரை நான் பிறந்தேன். சுபத்திரை நீங்க பிறந்தீங்க. நாங்க 3 பேர் பிறந்தோம். மொத்தம் 3 பேர். யார் பிறந்தீங்க? பலராமமூர்த்தி, கண்ணனாகி எம்பெருமான், இந்த சுபத்திரை
இப்படி சொல்லக்கூடிய நாங்க 3 பேர் போனோம். ஏன்னா சந்தேகமா இருக்குது. எப்படி 3 பேர்லயும் உங்க கண்ணனும் ஒல்லியாக்குற அப்படி, உங்க பலராமனும் ஒல்லியாக்குற அப்படி. உனக்கு மட்டும் என்ன அரிசி போட்டு வளர்த்திருப்பாங்க. அம்மாவுக்கு இவ்வளவு அறிவோடு கேக்குறிய அவத்துக்கு என்ன தெரியும்? ஆமாம்மா, அப்படி 3 குழந்தைகளாக பிறந்த எங்களை சரி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் தங்கத்தால் செய்யப்பட்ட தொட்டல வைத்து என்னை தாளாட்டி வளர்த்து வந்தான். உங்களுக்கு ஆமா. சரி சீரு சிறப்போடு வளர்த்து வந்து ஒரு பெண்ணானவள் தக்க வயசுக்கு வந்துட்டா. அந்த வயசுக்கு வந்த பெண்ணை என்ன செய்வாங்க? கல்ல கட்டி கிடத்துல தள்ளி விடுவாங்க. நல்ல கட்டி இல்லாவிட்டாலும் கைசோடு கண்ணு கேட்ட கணவன் தேவை. எந்த நேரமும் அதுலயே இருக்காது. அதே போல நான் தக்க 16 வயது நிரம்பிய பருவமுள்ள மங்கையான உடனே என்னை எந்த நாட்டு மன்னன் திருமணம் செய்தார்? எல்லாரும் கள்ளதான சரி பாத்து போயிட்டு வா. பேய் வர நேரம் என்ன அர்த்தம்? ஆமாம்மா, என்னை யாருக்கு மனமுடித்து வைத்தார்? இவருடைய கணவர் யாரு? சரியான சந்திரகுலம் சந்திரகுல வம்சத்தில் வாழையடி வாழையாக பிறந்தவர்கள் பாண்டவர் ஐவராஜர்கள். 5 பேர். ஆமா, சரி அதுல 2 மூற்றோர், 2 இளையோர், நடுபிறந்த நாயகராகிய ஆனால் அழகு மன்னன் அர்ஜுன மகாராஜனே என்னை திருமணம் செய்தார். ஏன் அரை குஞ்சு கரையாந்து முடிச்சா? போன்ற மாதிரி கிடையாது. அர்ஜுன மகாராஜன், அர்ஜுன மகாராஜன் குலத்து மன்னன். சரி அந்த அர்ஜுன மகாராஜன் என்னை திருமணம் செய்தார். அப்படி திருமணம் செய்திருந்தாலும் இல்லறம் என்பது நல்லறம். நாங்க இல்லற வாழ்க்கையில் சுகபோகமாக வாழுகின்ற பொழுது எங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஆண்மகனும் உண்டு. ஒரு பையன் இருக்கிறான். சரிங்க. இவருடைய மகனுடைய பெயர் என்ன தெரியுமா? பையன் பேர் என்னம்மா? என்னம்மா நம்ம பையன்னா இப்ப என்ன உனக்கு எனக்கு பிறந்தவனா? அட இல்லம்மா, ஒரு பேச்சுக்காலுக்கு அப்படி சொல்றது. அதாவது இவருடைய மகனுடைய பெயர் தான் வீர அபிமன்னன். வீர அபிமன்னன். சரி வீர அபிமன்னனை ஈண்டெடுத்து அம்மா நீங்க எப்படி வாழ்ந்து வர தெரியுமா? எப்படி வாழ்ந்து வரீங்க? கணவராகிய அர்ஜுன மன்னன் அவர் எங்கேயா வாழ்ந்து வர்றார்? அதையெல்லாம் நினைத்தார். அதனோடு மெழுகுமாறி உள்ளமே உருகிலே பார்த்தார்.
அஷ்டாபுரத்து வேந்தனாகிய துரியோதனன் செய்யப்பட்ட வஞ்சகத்தால தந்திர மார்க்கமாக பாண்டவர்களை வரவழைத்து சூது என்ற பகடையில் நாடு நகரம் நவதனி செங்கோல் ஆளும் படை அனைத்தையும் பறித்துக் கொண்டு பகடையில் தோற்ற பாண்டவர்களுக்கு 12 வருடம் கானகம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் 13 துளைத்து வந்தார் பங்குல பிரகாரம் பாதி நாடு என்று குருபரிவார் கட்டளையிட்டார் அவருடைய கட்டளை கிணங்க அவருடைய கணவராகிய அர்ஜுன மன்னனும் அவருடைய அண்ணன் தம்பி மார்களும் அப்பொழுதே அதாவது அரண்மனையை விட்டு அரண்யமான கானக சென்று விட்டார். சரிங்க. அப்படி கானக சென்ற உடனே நாங்க தாயும் பிள்ளையும் தனித்து நாங்க அனகுந்திமா நகரத்துல